இந்த 2025 தொடங்கலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் மூவிஸ் வந்து நீனா அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ஜான்வரி மந்தோட எனக்கு இந்த பிப்ரவரி மந்த்தில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்ல முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தல அஜித் குமார் அவர் நடித்த விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டரான மகிழ் திருமேனி இதற்கு முன்னாடி எடுத்த எல்லா படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானரில் இப்படி ஒரு ஹிட் கொடுக்க முடியுமா, இப்படி ஒரு ரைட்டிங் எழுத முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எழுதுகிற ஒரு டேரக்டர் தான். ஸோ இவர் மேலே இந்த படத்து மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அஜித் சார் வந்து எவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதெல்லாம் விட்டு ஒரு நார்மல் ஆக்டர் எப்படி ஒரு படத்துக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியில் வந்து நம்மளோட அஜித் குமார் சார் வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட மிகப்பெரிய முதல் திரைப்படம் அப்படிங்கிறது நம்மளோட விடாமுயற்சி படமாக இருக்கிறதுக்கு தான் எல்லாருமே வந்து பெரிய எதிர்பார்ப்போட இந்த படத்து மேலே காத்திருக்காங்கன்னு நம்மளால இப்போயே சொல்ல முடியுது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்து என்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராகன் அப்படிங்கிற இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. டிராகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரதீப் ரங்கநாதன் நடித்த இந்த படம் தான். இந்த படம் வந்து ஆல்ரெடி இந்த படத்தோட டேரக்டர் வந்து இதற்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமை கடவுளே அப்படிங்கிற ஒரு படம் வந்து பண்ணியிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி லவ் ட்ராமாவா இந்த படம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த படம் அப்படிங்கிறது ஒரு இன்ஜினியரிங் பாய் பற்றின ஒரு படம் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போர்ஷனும் அதுக்கப்புறம் காலேஜ் தாண்டி அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கதைக்களம் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சின்னதாக கிளிம்ஸ் உடையாமல் அந்த போஸ்டர்ஸ்லையும் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிராகன் படம் Feb 14 வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த லவ்வர்ஸ் டேக்கு ஒரு செம்ம ஸ்பெஷலான ஒரு மூவியாக இந்த படம் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து என்ன படம் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா Feb 21 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நீக் அப்படிங்கிற இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட டேரக்டர் நம்மளோட தனுஷ் சார். ஸோ தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ராயன் படம் செம்ம ஹிட் கொடுத்தாரு. பட் அதுலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு த்ரூ அவுட் வேறு ஜானர் அப்படிங்கும் பொழுது எல்லாருமே இந்த படத்துக்கு மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருப்புன்னே சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் அப்படிங்கிறது ஜென்னிஜெட் வந்து குழந்தைங்களா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றின ஒரு படம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு லவ் ட்ராமா அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த படத்தில் நம்ம தனுஷ் சார் எப்படி ரைட்டிங் எழுதியிருக்க போகிறாரு, அதேமாதிரி இந்த படத்தோட கேரக்டர்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருமே இருக்க முடியுதுன்னு சொல்ல முடியுது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மந்த் கிட்டத்தட்ட 3 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. என்னென்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3மே ஒரு டாப் ஸ்டார்ஸ் நடித்த படம் தான் சொல்ல முடியுது. நம்மளோட ஃபர்ஸ்ட் அஜித் குமார் சார் நடித்த விடாமுயற்சியும், அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் படமும், அடுத்து நீக் நம்மளோட தனுஷ் சார் டைரக்ஷன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அப்படிங்கிறனால இந்த பிப்ரவரி 5th நான் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கேன். நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 படத்தில் எந்த படத்துக்கு கண்டிப்பாக தேட்டருக்கு போவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.